be able to talk. ஃப்ரீயா பேசுறதுக்கு பழகணும். ஓகே, ஆல் ரைட். ரெக்கார்டு ஆரம்பிச்சிட்டேன் நான். ஓகே, ஆல் ரைட். ஸோ வி ஹேட் அ ஹோம்ஒர்க். நான் சொல்லுங்க பாஸ்கர், சொல்லுங்க, வாட் வாஸ் தி ஹோம்ஒர்க்? மேம் சந்தையை பத்தி கேட்டு சொன்னாங்க. உழவர் சந்தை பத்தி கேதர் பண்ண சொல்லியிருந்தேன். ஓகே, நீங்க சொல்லுங்க. நான் வந்து என்னன்னா, இப்போ வந்து கஸ்டமருக்கு வந்து ப்ராடக்ட்ஸ் எப்படி தரமானது கொடுக்குறது செக் பண்றதுக்கு ஒருத்தவங்க வருவாங்க மேம். ப்ராடக்ட்ஸ் குவாலிட்டி செக் பண்றதுக்கு ஒருத்தவங்க வருவாங்க. சரி. அடுத்து ப்ராடக்ட்ஸ் காலி ஆச்சுன்னா என்ன அது காலி ஆச்சுன்னு அடுத்து கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் கொஞ்சம் சேல் பண்றதுக்கு ஒருத்தவங்க வருவாங்க. சேல் பண்றதுக்கு அவங்க வர்றாங்க. ஓகே, நீங்க வந்து அந்த உழவர் சந்தையில யார் யார் இன்வால்வ் அப்படின்னு சொல்றீங்க, ரைட்? ஓகே, ப்ராடக்ட் வந்து குவாலிட்டி எப்படி இருக்குன்னு செக் ஒருத்தவங்க வருவாங்க. வெரி குட், ஐ டோன்ட் நோ அபௌட் தட். ஓகே, அது வருவாங்க. விக்கிறவங்க வருவாங்க. அப்புறம் வேற யார் வருவாங்க? மேம் அப்புறம் அந்த லாஸ்டா நம்ம இது எந்த ப்ராடக்ட் சேல் பண்ணனும் அதுக்கு ஒரு பில்லு போட்டிருப்பாங்க மேம். ஆமா, அது செக் பண்றது ஒருத்தவங்க கேட்பாங்க மேம். லாஸ்டா இது நீங்க அதிகமா வித்துருக்கீங்க அப்படின்னு. என்ன புரியல எனக்கு. உழவர் சந்தையில விக்கிறதுக்கு ஆட்கள் வருவாங்க, அப்புறமா பில்ல செக் பண்றதுக்கு ஆட்கள் இருப்பாங்களா? இன்னொரு ஒழுங்கா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஓகே, இட்ஸ் ஓகே. வேற யார் வருவாங்க? சோ ரெண்டு பேர் ஐடென்டிஃபை பண்ணிருக்கீங்க. பில்ல இது பேர் என்ன, குவாலிட்டி எப்படி இருக்குன்னு செக் பண்றவங்க வருவாங்க, விக்கிறவங்க வருவாங்க. சோ தேர் ஆர் 2 டைப்ஸ் ஆஃப் பீப்புள். வேற யாரெல்லாம் வருவாங்க உழவர் சந்தைக்கு வர்றவங்க? வேற யாரு? Who else did their homework? வேற மெயினான ஆட்கள் விட்டீங்க. 2 பேர் தான், 2 டைப் ஆஃப் பீப்புள் தானே. வேற யார் வருவாங்க உழவர் சந்தைக்கு? கஸ்டமர்ஸ். கரெக்ட், வாங்குறவங்க வரணும். வந்தா தான் உழவர் சந்தை ஒர்க் ஆகும். மார்க்கெட்னா விக்கிறவங்களும் இருக்கணும், வாங்குறவங்களும் இருக்கணும். ஓகே, வாங்குறவங்க இருப்பாங்க. வேற யாரு? எனிபடி? கேன் யூ திங்க் ஆஃப் எனிபடி? கவர்மெண்ட் அபிஷியல்ஸ் அங்க இருப்பாங்க. எதுக்கு கவர்மெண்ட் அபிஷியல்ஸ்? யாரு, என்ன பண்ணுவாங்க? அவங்க வந்து இது இடையில இந்த அதிகமாட்டு இது பண்ணி விற்காவளா, இல்லைன்னா வந்து ரூபா எப்போ வந்து தீர்மானம் பண்ணியதெல்லாம் அவங்க தான். அதாவது இந்த ஒரு கமிட்டி வந்து தீர்மானம் பண்ணுமா. அதுக்கு அடுத்தது என்னன்னா அப்படிதான் அதுல போட்டிருந்து. அதாவது நான் பார்த்த நேரம் அப்படிதான் இருந்துச்சு. ஓ, அப்படி. சோ இப்ப விக்கிறவங்க வந்து தானாவே விற்க முடியாதா? அவங்க இஷ்டத்துக்கு வந்து அது வந்து அந்த என்னது இந்த ஹோல்சேலிங் அப்படி எல்லாம் எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணி ஒவ்வொரு மார்னிங் வந்து அதை ஆரம்பிக்க நேரம் இது தீர்மானம் பண்ணுவாங்களா எவ்வளவுன்னு, எவ்வளவு விலைக்கு விக்கணும்னு சொல்லிட்டு தீர்மானம் பண்ணுவாங்களா? ஆமா. ஓகே, அந்த ஆட்கள் இருப்பாங்க. ஓகே, ஐ டோன்ட் நோ தட். வேற எப்போ மானிட்டர் பண்ணிட்டே இருப்பாங்களா? அவங்க மானிட்டர் பண்ணிட்டு இருக்கணுமா அவங்க? சரி, வேற யாரெல்லாம் இருப்பாங்க சந்தை? வேற யார்? ஹூ டாக் டு பீப்புள்? என்ன யாச்சு, என்ன ஏதுன்னு யாரு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா ஒர்க் பண்ணது? மேம் நான் எங்க அம்மாட்ட கேட்டேன். அவங்க சந்தைக்கு போவாங்க காய் வாங்குறதுக்கு. அவங்க கேட்கல, அவங்க சொன்னாங்க 8 o'clock போல வந்துருவாங்க சந்தைக்கு. வாரத்துல வந்து ஒவ்வொரு ஊர்ல வந்து ஒவ்வொரு நாள் சந்தை போடுவாங்க. அப்படின்னு இல்ல, திங்கக்கிழமை ஒரு ஊர்ல சந்தைனா அந்த ஊருக்கு போய் காயெல்லாம் சேல் பண்ணுவாங்க, அந்த பொருள்லாம் சேல் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் டே வந்து வேற ஊர்ல சந்தை இருக்கும், அங்கே போய் சேல் பண்ணுவாங்க. அது மாதிரி பண்ணுவாங்களாம். வேற அவங்க சேல் பண்றது வந்து காலையில இப்ப சொன்னாங்கல்ல ஒரு ரேட் வச்சு பேசிடுவாங்கன்ட்டு, அது மாதிரி எல்லாரும் காமன் ரேட்ல வந்து சேல் பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்புறம் டைம் போக போக காயெல்லாம் வந்து கொஞ்சம் அழுகுற மாதிரி இல்ல சுருங்குற மாதிரி ஆகையில வெயிலுக்கு, அப்போ வந்து ரேட் கம்மி பண்ணி கூறு போடுறதுன்னு சொல்லுவாங்க மேம் இங்க. அதாவது ஒரு தட்டுல எடுத்து வச்சுடுவாங்க. இது வந்து 10 ரூபாய் 20 ரூபாய் அப்படின்ட்டு அது வந்து நிறைய இருக்கும்.
10 ரூபாய் 20 ரூபாய்க்கு நிறைய கொடுப்பாங்க. அது வந்து டைம் போக போக அந்த Yes, ஈவினிங் yes, டைம் ஆகல mm. அது மாதிரி கொடுப்பாங்கன்னு சொன்னாங்க மேம். Okay, so that's that. Very good. அதுல Anybody else? வந்து அதுல நல்ல காயா இருக்கத வந்து அடுத்த நாள் சந்தைக்கு எடுத்துட்டு போவாங்க. மிச்சம் இருக்கிறது. Okay, all right. So that's one observation. வேற எல்லாரும் pay attention to what everybody is saying because நான் வந்து I'm going to ask follow-up questions. Okay, அதனால everybody pay attention to everyone else. Yes, Sibina. மேம் நான் கேதர் பண்ண இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து வெப்சைட் கூகுள் பண்ணி தான் கேதர் பண்ணேன். ஏன்னா எனக்கு அப்பா அம்மா யாருமே போனதில்லை உழவர் சந்தை பக்கத்தோடையும். ஆமா, அது எங்க ஊர்ல வந்து உழவர் சந்தை ரொம்ப தூரம், எங்களுக்கு போனோம்னா மினிமம் 1 hour ஆகும். அதனால அங்க யாரும் போறதில்லை. சரி, எனக்கு தெரிஞ்சு வந்து உழவர் சந்தையில ஷாப்ஸ் எல்லாம் ரெண்டுக்கு கொடுக்க மாட்டாங்களாம். ஃபார்மர்ஸுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல தான் கொடுக்குறாங்க. அதுவும் இந்த பெர்மனன்ட் அல்லது லாங் டேர்ம் பேசிஸ்ல கொடுக்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் அப்படின்ற பேசிஸ்ல தான். ஃபர்ஸ்ட் யார் வராங்களோ அந்த டெய்லி அவங்களுக்கு ஷாப் செலக்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி அங்க எல்லாரும் போய் விற்க முடியும் அப்படின்னு இல்லைன்னு நினைக்கிறேன். தோட்டக்கலை டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஃபார்மர்ஸ ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு போட்டோ ஐடி கார்ட்ஸ் கொடுப்பாங்க. அவங்கதான் போய் சேல் பண்ணுவாங்க. I see. Okay, that's the process. Okay, very good. All right, good information. I didn't know about it. Okay, வேற யாரு? Okay, சொல்லுங்க. If you have more information, let me know. Yeah, go ahead. Share it. மோஸ்ட் ஆஃப் த ஏரியாஸ்ல வந்து உழவர் சந்தை வீக்லி ஒன்ஸ் இருக்கும். ஆனா ஹோசூர்ல வந்து 7 days இருக்கு. 7 days-ம் நீங்க டெய்லி காய்கறி வாங்கணும்னா அங்க போயிடலாம். கொஞ்சம் ஊர்ல வந்து கௌஷிகா சொன்னது ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு நாள் போடுவாங்க. கொஞ்சம் ஊர்ல வந்து 7 நாளும் ஒரே இடத்துல போடுறாங்க. Okay, all right. So I want you to observe all this information because I'm going to be asking questions. Okay, அடுத்து Obulakshmi, what's your thing? You are another city girl. ஒரு நிமிஷம் ஜனனி, after Obulakshmi. Yes, Obulakshmi. Are you not there? Yes, ma'am. I don't have any idea about this. So you didn't do a Google search? No, yesterday itself phone got ready, so I couldn't do. Okay, all right. Okay, Janani. எஸ் மேம். நான் வந்து அப்பா கிட்ட தான் கேட்டேன் மேம். எங்க ஊர்ல வந்து ஆக்சுவலி டெய்லி வந்து காலையில வந்து உழவர் சந்தை இருக்கும் தான் சொன்னாங்க மேம். டெய்லி காலையில அப்பா அங்கதான் போய். ஓகே, உழவர் சந்தைன்றது வேற, ரெகுலர் மார்க்கெட் இஸ் டிஃபரண்ட், ரைட்? இல்ல மேம், ரெகுலர் டிஃபரண்ட் தான் மேம். பட் ஆனா இது ரெகுலர் மார்க்கெட் இல்லன்னு சொன்னாங்க அப்பா. உங்க ஊர்ல அருப்புக்கோட்டை தான். அருப்புக்கோட்டையில டெய்லி உழவர் சந்தை இருக்கா? எஸ். ஓகே, ஆல் ரைட். சரி, ஃபார்மர்ஸ் தான் வந்து போடுவாங்கன்னு சொன்னாங்க மேம். லைக் ஒன்லி ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் மட்டும் அங்க சேல் பண்ண மாட்டாங்க மேம். ஒருத்தவங்க வந்து பூ விற்பாங்கன்னு சொன்னாங்க மேம். அண்ட் தென் ஒரு பூ விற்கிற கடை மட்டும் இருக்குன்னு சொன்னாங்க மேம். அண்ட் தென் சில பேர் அந்த பாஸ் இல்லாம லைக் இப்பதான் தெரிஞ்சது அது ஃபார்மர்ஸ் ஐடி கொடுப்பாங்கன்னு எனக்கு. அப்போ சும்மா பாஸ்ன்னு சொன்னாங்க. ஸோ அந்த ஃபார்மர்ஸ் ஐடி இல்லாமையும் சில பேர் வந்து விற்பாங்கன்னு சொன்னாங்க. லைக் இந்த மாதிரி சீசனல் திங்ஸ், இளநீ, அதுக்கப்புறம் அந்த நுங்கு, அந்த மாதிரி சீசனல் திங்ஸ் எல்லாமே வந்துட்டு சும்மா ஒரு சைக்கிள் ட்ரக் அந்த மாதிரி வச்சு பாஸ் எல்லாமே விற்பாங்க. சோ இந்த நீங்க சிபினா சொன்னது மாதிரி இந்த பாஸ் இருக்கிறவங்க வந்து ஆக்சுவல் ஃபார்மர்ஸ். வெரஸ் நீங்க சொல்ற இந்த இளநீ விற்கிறவங்க எல்லாரும் மேபி ஜஸ்ட் செல் மட்டும் எங்க இருந்தாவது இளநீ வாங்கிட்டு வந்து அந்த 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 ஏரியால உழவர் சந்தைக்கு வாங்க வர்றவங்களுக்கு இளநீ விற்கிறது, அந்த மாதிரி பண்றவங்களும் இருக்காங்க. ஸோ இட்ஸ் கால்ட் சப்போர்ட் சிஸ்டம். சுத்தி இருக்கிற அந்த அவங்களும் உழவர் சந்தைக்கு இங்க வர்றவங்களுக்கு வாங்க வர்றவங்களுக்கு என்னென்ன விற்கலாம், அதர் தேன் காய்கறி தவிர வேற என்ன விற்கலாம், அப்படி அந்த ஒரு இவங்களும் இருக்காங்க. ஓகே, காட் இட். மேம் அண்ட் தென் ஒருத்தவங்க வந்து இடியாப்பம் கூட விற்பாங்கன்னு சொன்னாங்க. பிகாஸ் அது மார்னிங் டைம்னால லைக் டீச்சர்ஸ் எல்லாம் வந்து வாங்குவாங்க. மார்னிங் 6 to 10 வரைக்கும் தான் இருக்குன்னு சொன்னாங்க மேம். சோ அதனால ஒருத்தவங்க இடியாப்பம் விற்பாங்கன்னு சொன்னாங்க. அது சாப்பிடுறதுக்கும் விற்கிறாங்க. அப்போ
எஸ் So, காய்கறி மட்டும் கிடையாது, பூ விக்கிறாங்க, நுங்கு விக்கிறாங்க, அந்த சாப்பாடும் குக் பண்ண சாப்பாடும் விக்கிறாங்க. இதெல்லாம் கூட உழவர் சந்தையில இருக்கு. வெரி இன்ட்ரெஸ்டிங். வேற anybody else? Anybody else learned anything new about yes. மேம் இந்த உழவர் சந்தைக்கு டாக்ஸ் எதுவும் கட்ட தேவையில்லை மேம். உழவர் சந்தைக்கு என்ன தேவையில்லை? டாக்ஸ் கட்ட தேவையில்லை மேம், வரி கட்ட தேவையில்லை. டாக்ஸ் கட்ட வேண்டாம். என்ன டாக்ஸ் கட்டணும்? சேல்ஸ் டாக்ஸா? எஸ் மேம், கட்ட தேவையில்லை மேம். ஏன்னா கவர்மெண்ட் ஆர்கனைஸ் பண்றதுனால தேவையில்லை மேம். இது அந்த டாக்ஸ் இல்லன்னா யாரு கட்டணும்? விக்கிறவங்க கட்டணுமா, வாங்குறவங்க கட்டணுமா? விக்கிறவங்க தான் மேம் கட்டணும். விக்கிறவங்க ஓ இன்கம் டாக்ஸ் யூ மீன்? எஸ் மேம். ஓ அந்த டாக்ஸ் கட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த இடம் வந்து கவர்மெண்ட் சொந்தமான இடம்னால காசு கட்ட தேவையில்லை மேம். இதே ஒரு தனிப்பட்ட ஒரு இடம்னா காசு கட்டி தான் மேம் ஆகணும். ஓ ஐ see I see. Okay, that's a good information. வேற மேம் எங்க ஏரியால வந்து சாட்டர்டே வந்து சந்தை வைப்பாங்க மேம், சனிக்கிழமை மட்டும்தான். அங்க ஹோம்மேட் பிக்கிள்ஸ்லாம் வைப்பாங்க மேம். என்ன வைப்பாங்க? ஹோம்மேட் பிக்கிள்ஸ். ஓகே ஓகே, அந்த இடியாப்பம் சொன்னது மாதிரி பிக்கிளும் வைப்பாங்க. ஓகே எஸ் மேம். ஹோம்மேட் பிக்கிள்ஸ்லாம் வைப்பாங்க. அடுத்து கோகனட்லாம் வைப்பாங்க மேம். இளநீ விக்கிறவங்க விக்கிறாங்க. அந்த ஜீரணின்னு சொல்லுவாங்க அவங்க ஸ்வீட், அது அங்கேயே விற்பாங்க மேம், அங்கேயே செஞ்சு விற்பாங்க மேம். சரி, இடியாப்பம் மாதிரி some other cooked food வைக்கிறாங்க. ஓகே சரி, வேற அவ்வளவுதான். any new information, anything different that உங்களுக்கே தெரிஞ்சிருக்காது? உழவர் சந்தையில இதுவெல்லாம் பண்ணுவாங்கன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்காதா இருக்கும். இந்த ஹோம்ஒர்க் கொடுத்த பிறகுதான் போய் என்ன ஏதுன்னு தேடி பார்த்ததுல மேபி யூ ஃபவுண்ட் இட். ஸோ சம்திங் லைக் தட். வேற யாரும்? மேம் உழவர் சந்தையில ஃபார்மர்ஸுக்கு டெக்னிக்கல் இன்ஃபர்மேஷன்ஸும் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தேன், அவங்கள கைட் பண்ற மாதிரி. அப்புறம் பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்க? விதை எல்லாம் கொடுப்பாங்களா? சீட்ஸ் கொடுப்பாங்க. சீட்ஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்றது அங்கதான் பண்றாங்க. ஓகே வெரி குட். வேற சோ அதர்ஸ் who பேசாத ஆட்கள், கீர்த்தி, ஆண்டிச்சி, what did you learn? மேம் எனக்கு தெரிஞ்சது கௌசிகா சொல்லிட்டாங்க மேம். ஆமா, நீங்க எல்லாம் ஒரே ஒரு மேபி சொல்லிட்டாங்க. உங்களுக்கு தெரியாத புது கௌஷிகா சொல்லாத நீங்க போயிருக்கீங்களா நேர்ல? போயிருக்கேன் மேம். நீங்க போயிருக்கீங்க, உங்க எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? சொன்னாங்க மேம், ஏற்கனவே நிறைய பேர் சொல்லிட்டாங்க. காய்கறி விற்பாங்க மேம், ஸ்நாக்ஸ் விற்பாங்க, வீட்லயே உப்புகாமானி செஞ்சு அதுவும் பாக்கெட் போட்டு விற்பாங்க மேம். காய்கறி வேற ஃப்ரை பண்ணி அதுவும் விற்பாங்க மேம். பூ சொன்னாங்க மேம், ஜனனி பூ விற்பாங்கன்ட்டு. பூலாம் விற்பாங்க மேம், மசாலா ஐட்டம் அந்த மாதிரி நிறைய திங்ஸ் விற்பாங்க மேம் நாங்க போற இடத்துல. சோ இந்த விக்கிறது தவிர, என்ன சாமான் விக்கிறாங்க அப்படின்றது தவிர வேற என்னவாவது அப்சர்வ் பண்ணிருக்கீங்களா? எந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் வர்றாங்க? வாங்குறதுக்கு வர்றவங்க எல்லாம் யாரு? பக்கத்துல இருக்க கிராமத்தாளுங்க மேம். சரி, வேற வாங்குறதுக்கு நிறைய பேர் வருவாங்க மேம். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொருத்தவங்க சொன்னாங்க, ஒவ்வொரு சைடு இடியாப்பம் காலேஜுக்கு போறவங்க, டீச்சர்ஸ் என்ன சம்திங் சம்படி சைடு வேலைக்கு போறவங்க இந்த இடியாப்பம் வாங்கிட்டு போவாங்க. ஸோ வேலைக்கு போறவங்க அந்த மாதிரி ஆட்கள் வர்றாங்க. அது மாதிரி வேலைக்கு போற ஆட்கள், பக்கத்து வீட்டு கிராமத்துல இருக்கிற அம்மாமார்கள், அப்பாமார்கள், அது மாதிரி வேற சின்ன குழந்தைங்க வருவாங்களா? வருவாங்க மேம். ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க எல்லாமே வருவாங்க மேம். அவங்க வீட்டுக்கு அவங்களே வாங்கிட்டு போயிடுவாங்க மேம். ஓகே, ஸ்கூல் படிக்கிற வர்றவங்க என்ன வாங்குவாங்க, வேலைக்கு போறவங்க என்ன வாங்குவாங்க, அந்த மாதிரி எதுனா டிஃபரன்ஸ் இருக்கா? தெரியல மேம். அவங்க என்னவாக இருக்கலாம்? சோஃபார் இவங்க சொன்னதை வச்சு யோசிச்சு பாருங்க. ஸ்கூல் படிக்கிற பசங்க வந்துட்டு போனாங்கன்னா, காலை 8 மணிக்கு வந்தாங்கன்னா அவங்க என்ன வாங்குவாங்க இருக்கலாம். வேலைக்கு போறவங்கள இருந்தா என்ன வாங்குவாங்க இருக்கலாம். அம்மாமார்கள் வந்தா என்ன வாங்குவாங்க இருக்கலாம். what do you think? நீங்க என்ன நினைக்கிறீங்க? அம்மாங்கம்மா வந்தாங்கன்னா மேம், காய்கறி வீட்டுக்கு தேவையான என்னென்ன தேவையோ அதெல்லாம் வாங்குவாங்க மேம். ஸ்கூல் படிக்கிற பொண்ணுங்கன்னா நம்மளுக்கு என்ன சாப்பிட இருக்கோ, நம்மளுக்கு என்ன அதுல பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி ஏதாச்சும் சாப்பிட வாங்குவாங்க மேம். கரெக்ட். வேலைக்கு போறவங்களா இருந்தா? வேலைக்கு போறவங்க அப்பெல்லாம் நான் யாரையும் பார்த்தது இல்ல மேம், தெரியல. என்ன நினைக்கிறீங்க? வேலைக்கு போற என்ன டிஃபரன்ஸாக இருக்கலாம்? see the class is about thinking. அதனால தான் கேக்குறேன். நீங்க பாத்துக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. என்ன நினைக்கிறீங்க? வேலைக்கு போறவங்க ஒரு உழவர் சந்தைக்கு போனா உங்களோட ஒப்பீனியன்ல என்ன வாங்குவாங்களாக இருக்கலாம்?
வேலைக்கு போற வழியில வர்றாங்கன்னு வச்சுக்கலாம் நம்ம. இப்ப டீச்சர்ஸா இருந்தா அவங்களுக்கு பூ வேணும்னு நினைச்சாங்க பூ வாங்குவாங்க மேம். கரெக்ட். அதே இது இப்ப இடியாப்பம்னு சொன்னாங்க மேம். அந்த டயத்துல யாராச்சும் சாப்பிடாம வந்தா பசி ஆறதுக்காண்டி சாப்பிட வாங்கிக்கிருவாங்க மேம். வாங்கிக்குவாங்க. கரெக்ட். So different type of people buy different type of things. Right? சரி, வெரி குட். முகமது. மேம் இப்போ வந்து உழவு சந்தை வந்து மோஸ்ட்லி யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா, இப்போ மொத்தமா கடை வச்சிருப்பாங்களா மேம், பெரிய பெரிய கடை, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹோட்டல்லாம் வச்சிருப்பாங்க, அவங்களுக்கு தான் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் மேம். அப்படியா? why do you think so? ஏன் அப்படி நினைக்கிறீங்க? ஏன்னா ரேட்டும் கொஞ்சம் கம்மியா இருக்கும் மேம். அப்போது அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஏன்னா அவங்க மொத்தமா வாங்குவாங்க மேம். இப்போ இதே இது அவங்க தனியா பிரைவேட்டா ஒரு கடைக்கு போனாங்கன்னா ரேட்டு கூட இருக்கும். இப்போ வந்து நம்ம வந்து வீட்டுக்கு தேவையா இப்போ 4 பேர் 5 பேர் இருக்கோம்னா அதுக்கு தேவையான மாதிரி வாங்கிக்குவோம். ஆனால் ஹோட்டல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மல்டிபிள் மெம்பர்ஸ் நிறைய பேர் கூட வருவாங்க, 150 மெம்பர்ஸ்க்கு மேலே கூட வருவாங்க. ஆனால் நம்ம சந்தை இப்போ அவங்க அதாவது காலையிலேயே அவங்க தான் முதல்ல போய் வாங்குவாங்க இந்த மாதிரி ஹோட்டல். பட் த டிஃபரன்ஸ் வந்து வீட்டுக்கு வாங்குறவங்கன்னா 1 கிலோ வாங்குவோமா இருக்கும் கூடி போனா. கத்திரிக்காய் வாங்குறேன்னா மேக்சிமம் 1/2 கிலோ 1 கிலோ வாங்குவோமா இருக்கும் ஒரு ஃபேமிலிக்கு. வேற கடைக்காரங்க வந்தாங்கன்னா they need to buy 100 கிலோ வாங்கணுமா இருக்கும். ரைட்? எஸ் மேம். அப்போ அந்த உழவர் சந்தையில அவ்வளோ அமௌண்ட்லாம் இருக்குமா? அவ்வளோ 100 கிலோ கத்திரிக்காய்லாம் விற்பாங்களா? இருக்கும் மேம். ஏன்னா இப்போ ஒரு கடையில இல்லாட்டாலும் மல்டிபிள்ஸ் நிறைய கடை இருக்குங்க மேம். சரி. ஒவ்வொரு கடையில 10 கிலோ இன்னொரு கடையில 10 கிலோ அந்த மாதிரி வாங்கிட்டு போயிருவாங்களா? வாங்கிக்கலாம். ஏன்னா நிறைய கடை இருக்கும் மேம் உழவர் சந்தையில. சரி. நிறைய பேர் கடையில இல்லாட்டாலும் வேற ஒரு கடையில வாங்கிக்கலாம் மேம். பட் இவங்க இந்த மாதிரி கிலோ கணக்குல வாங்கிட்டு போயிட்டாங்கன்னா காலைல 6 மணிக்கு வந்து இவங்க வாங்கிட்டு போயாங்கன்னா ஒரு வீட்டு வேலைக்கு வீட்டுல அம்மா இருக்கிறவங்க அவங்க வந்து அவங்க 8 மணிக்கு அப்புறம் தான் வந்தாங்கன்னா what happens? They won't find good கத்திரிக்காய். இது வந்து எப்படி ஆன்சர் சொல்றதுன்னு தெரியல. ஆனா அவங்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வியாபாரம் தானே பார்ப்பாங்க. ஓகே, கரெக்ட். விக்கிறவங்களுக்கு வித்தா போதும், சீக்கிரமா வித்தா போதும். அதனால ஓகே. எஸ் கௌஷிகா. மேம் இப்ப நீங்க சொன்ன பாயிண்ட் வந்து ஒருவேளை ஹோட்டல் இருக்கவங்க எல்லாம் ரெகுலரா இவங்க விக்கிறவங்களை பிடிச்சு வச்சுக்கிட்டு காலையில வந்து எங்களுக்கு கொடுத்துருங்க அப்படின்ட்டு ஒரு அமௌண்ட் ஆஃப் காய்கறி சொல்லிட்டு கொடுத்துருவாங்க. விவசாயிகளை வந்து நேரடியா கொடுக்குற மாதிரி அவங்க கடைக்கே கொண்டு போய் கொடுக்குற மாதிரி ஒரு சிலர் பேசி அவங்க வந்து உழவர் சந்தைக்கு வரணுன்ற அவசியம் கிடையாது. பிகாஸ் அவ்வளவு பெரிய சூப்பர் மார்க்கெட் இது மாதிரி போனோம்னா அதுவும் கம்மியான பிரைஸ்ல தான் மேம் கிடைக்கும். மற்ற திங்ஸ் மசாலா அது மாதிரி இதெல்லாம் வந்து அதுல வாங்கிட்டோம்னா நம்ம உழவர் சந்தையில கூட அது ஆக்சுவல் அமௌண்ட் தான் கொடுப்பாங்க. ஓகே. சூப்பர் மார்க்கெட்னால டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. அதனால அங்க போய் வாங்கிடுவாங்க. அங்க கூட போய் வாங்கலாமாக இருக்கலாம். சூப்பர் மார்க்கெட் will come to சூப்பர் மார்க்கெட் next. So but yes Mohammed, I agree with you. வருது உழவர் சந்தையில வந்து பல்கா வாங்குறவங்களும் இருக்கலாம். ஓகே. வேற யாரு சொல்லாத இன்னும் பேசாத ஆட்கள் யாரு? தனிஷா and கோமதி, what do you guys think? மேம் நான் வந்து உழவர் சந்தைக்கு போனது இல்லை மேம். இங்க பக்கத்துல எங்க இருக்கணும் தெரியல. நான் வந்து ஃபுல்லாவே இதுலதான் மேம் கூகுள்ல தான் மேம் பார்த்தேன். உழவர் இதுல கூகுள்ல வந்து என்ன போட்டிருந்ததுன்னா உழவர் சந்தை வந்து மார்னிங் 5:30 இருந்து ஈவினிங் 6 o'clock வரைக்கும் இருக்கும்ன்ற மாதிரி போட்டிருந்தது மேம். அப்புறம் வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் தனித்தனியா வந்து இடம் ஒதுக்கி அப்புறம் வந்து வெயிட் மிஷினும் அவங்களே ஃப்ரீயாவே தருவாங்கன்னு போட்டிருந்தது. ஆனா அது உண்மையா என்னன்னு எனக்கு தெரியல மேம். அப்புறம் வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஐடி கார்டு தருவாங்க. அவங்களுடைய ஃபேமிலில இருந்தும் யார் வேணாலும் வந்து விற்கலான்றதுக்காக அவங்க ஃபேமிலியோட போட்டோவும் போட்டு கொடுத்துருப்பாங்களா மேம். அப்புறம் ஒரு உழவர் சந்தைக்கும் ஒரு ஹெட் மாதிரி ஒருத்தவங்களை வந்து போட்டிருப்பாங்களா மேம். அந்த உழவர் சந்தையோட டோட்டல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுத்துக்கிறதுக்கு. அப்புறம் வந்து நிறைய இடத்துல ஒரு 4-5 இடத்துல வந்து இந்த பொருள் இவ்வளோ ரேட்டுன்னு சொல்லிட்டு அந்த ஒரு போர்டு வந்து வச்சிருப்பாங்களா மேம். டெய்லி அந்த போர்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்களாம். அன்னைக்கு விலைக்கு ஏற்ற மாதிரி டெய்லி வந்து போர்டு ப்ரிப்பேர் பண்ணி ஒரு 4-5 இடத்துல வந்து வச்சிருப்பாங்க அப்படின்னு போட்டுருந்தது மேம். ஓ ஓகே. இது ஸோ நீங்க வந்து டெய்லி மாத்துவாங்கன்னு சொல்றீங்க. அட் த சேம் டைம் somebody else said காலையில ஒரு விலை இருக்கும், ஈவினிங் கொஞ்சம் விலை மாறும் பிகாஸ் ப்ரொடியூஸ்லாம் கொஞ்சம் இதாயிடுச்சுன்னு சொல்லிட்டு. அப்படின்ற கேஸ்ல they have to change it couple of times a day.
இல்லையா? எஸ் காலையில மேம். கத்திரிக்காய் கத்திரிக்காய் எவ்வளோ கிலோ எவ்வளோ இப்போ? Who knows? கத்திரிக்காய் கிலோ எவ்வளோன்னு யாருக்கு தெரியும்? 60 rupees மேம். கத்திரிக்காய் கிலோ நீங்க தான் உங்க வீட்டுல நீங்க தான் கடைக்கு போவீங்களா? நான் காலேஜ் போயிட்டு வரும்போது வாங்கிட்டு வரேன் மேம். வாங்கிட்டு வரீங்க. வெரி குட். யூ ஆல் ஷுட் நோ, எவ்ரிபடி ஷுட் நோ. 1 லிட்டர் பால் எவ்வளவு? Who knows? பால் 1 லிட்டர் எவ்வளோ? 52 ma'am. 52 in Bangalore. Okay. Yes, How much ma'am. is it in Arupakottai or outside of Bangalore? எவ்வளோ யாருக்கு தெரியும்? Come on. டெய்லி எல்லாரும் பால் குடிப்பீங்க, தயிர் சாப்பிடுவீங்க, காஃபி குடிப்பீங்க. You don't know how much a liter of milk costs? You should know. எவ்வளோ சிபீனா? மேம் பால்காரங்க வந்து பைக்ல எல்லாம் வருவாங்க. அவங்க போடுறது வந்து 45 ஆர் 46 அப்படி இருக்கு. பேக்கெட் பால்னா அதை விட அதிகமா இருக்கும். 60க்கும் இருக்கு. அது ஒவ்வொரு குவாலிட்டி பொறுத்து 60 வரை இருக்கு. 60 வரை இருக்கு. ஓகே. Each one of you tell me at least ஒரு நீங்க சாப்பிடுறதுல எதுனா ஒண்ணு, பால், தக்காளி, வெங்காயம், சிக்கன் கிலோ எவ்வளோன்னு ஆளுக்கு ஒண்ணு சொல்லுங்க பார்க்கலாம். ஏதாவது ஒன்னாவது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கான்னு பாக்குறேன் நான். ஏதாவது ஒரு விஷயத்துக்காவது இது இவ்வளவு பணம் அப்படி சொல்லிட்டேன். மேம் சிக்கன் 1 kg 200 rupees மேம். சிக்கன் 1 kg 200. ஓகே. சிபினா பாலுக்கு சொல்லியிருக்காங்க. கோமதி? Everybody is quickly googling, quickly calling in the mom. Yes, curd. கர்ட் வந்து பாக்ஸ்ல வந்து 250 ml வந்து 25 rupees வரும் மேம். டப்பா மாதிரி இருக்கும் மேம். Okay, 250 ml 25. Very good. You told me 250 ml 25. சும்மா வந்து curd வந்து 25 ன்னு சொல்லாம 250 ml 25 சொல்லிருக்கீங்க. Good answer. ஜனனி. அது கரெக்டா? மத்த எல்லாரும் if somebody thinks that இல்லையே 250 25 ரொம்ப கம்மியா இருக்கேன்னு சொன்னீங்கன்னா tell me. Okay, ஜனனி. பன்னீர் வந்து 100 grams வந்து 120 ன்னு நினைக்கிறேன். பன்னீர் cubes. Okay. All right. Bhaskar. Ma'am. Yes, Obulakshmi. You already told me. Tomato 1. Tomato? Tomato 1 kg is 40 rupees ma'am. Okay, Bangalore 40 rupees. Okay. Arupakottai எவ்வளோ வந்துச்சு? மேம் இங்க நான் காரியப்பட்டி மேம் 60 rupees மேம் தக்காளியும். காரியப்பட்டில விலை கூட. ஓகே, பரவாயில்ல. குட். And she knows everything. காய்கறி வாங்குறதுக்கு it's good thing to know. பாஸ்கர். Okay. பாஸ்கர். Yes, கௌஷிகா. பாஸ்கர் காணோம். மேம் அருப்புக்கோட்டை மார்க்கெட்ல வந்து எங்களுக்கு பக்கத்துல அருப்புக்கோட்டை மேம். அங்க மார்க்கெட் போய் வாங்கணும்னா 1 kg வந்து 50 rupees வரும் மேம். 1 kg of what? உழவர் சந்தைக்கு போனோம்னா 1.25 கிலோ வந்து 50 ரூபாய். அது of what? தக்காளியா? ஆமா. தக்காளி உழவர் சந்தையில விலை கம்மி கொஞ்சம். ஆமா மேம். 1.25 கிலோ வந்து 50 ரூபாய் மேம். அதுனா 1 கிலோ. ஓகே, got it. தனிஷா. தனிஷா இருக்கீங்களா இல்லையா? எஸ் மேம். ஆயில் வந்து 150 மேம் 1 லிட்டர். எந்த ஆயில்? சன்ஃப்ளவர் ஆயில். சன்ஃப்ளவர் ஆயில் லிட்டர். ஓகே. ஆல் ரைட். முகமது. முகமது அண்ட் ஜானி. மேம் இப்போ உழவர் சந்தையில ஒரு பால் பாக்கெட் வாங்குறோம்னா எனக்கு வந்து 50 rupees மேம். நான் என் வீட்டுக்கு எதிர்த்தாப்புல ஷாப்பிங்ல வாங்கினேன்னா எனக்கு 60 rupees மேம். என்னது? என்ன வாங்குனீங்கன்னா? பால் பாக்கெட் வந்து உழவர் சந்தையில நான் வாங்கினேன்னா. உழவர் சந்தையில பால் பாக்கெட் விக்குமா? இருக்கு மேம். I'm surprised because அதுல பால்னா பால் பாக்கெட்னா போய் பாக்கெட் போடணும் அதெல்லாம் இருக்குங்க. அதெல்லாம் எப்படி உழவர் சந்தையில வைக்கிறாங்க? உழவர் சந்தை I thought is fresh from the இது அப்படின்னு நினைச்சேன் நானு. இருக்கு மேம், எங்க ஊர்ல இருக்கு உழவர் சந்தை பால் பாக்கெட். உழவர் சந்தையில பால் பாக்கெட் இருக்கு. ஓகே, ஜானி. என்ன மேம்? என்ன மேம்? இவ்வளவு நேரம் 10 பேர் ஆன்சர் பண்ணிருக்காங்க. இப்ப you are asking me என்ன மேம்?
எதுனா ஒரு சாமானுக்கு விலை சொல்லுங்க, கடையில வாங்குது அது எனக்கு தெரியாதுங்க. That's the whole point. எதுவுமே தெரியாத சிக்கன் எவ்வளோ, whatever, வாழைப்பழம் எவ்வளோ, ஒரு வாழைப்பழம் எவ்வளோ இருக்கும்? உழவர் சந்தையிலையா? உழவர் சந்தைன்னு இல்ல, நீங்க கடையில் நீங்க வாங்குறது, உங்க வீட்டுல வாங்குறது. இது பொருள்னா இந்த வீட்டு பக்கத்துல இருந்து வாங்கியது தானே? எனி பொருள், எல்லாரும் பால், சிக்கன், கத்திரிக்காய் எல்லாம் சொன்னாங்க. உங்களுக்கு எந்த விலை, எந்த பொருளுக்கு எவ்வளவு விலைன்னு தெரியும்? சீனி சீனி 1/2 கிலோ 24 ரூபா. ஓகே, சீனி 1/2 கிலோ. அது எங்க சீனி கடையிலயும் வாங்கலாம், ரேஷன் கடையில வாங்கலாம், அப்படி எல்லாம் இருக்குல்ல? ஆமா, அது கடையில ரெகுலர் கடையிலையா? ஆமா. ஓகே, ஆல்ரைட். சோ எதுக்கு கேக்குறேன் நானு, இந்த விலையெல்லாம் என்ன சொல்லுங்கன்னு சொல்லிட்டு, தீஸ் ஆர் லைஃப் ஸ்கில்ஸ். நீங்க என்னதான் நீங்க பைத்தான்ல எக்ஸ்பர்ட்டா இருந்தாலும், என்னதான் the world politics, you should know everyday things. அதுவும் சாப்பாடு எஸ்பெஷலி. இந்த 4 வருஷம் இப்ப முடிச்சு நட்டு நீங்க வேலைக்கு போனீங்கன்னா, you have to live on your own. நீங்க சம்பளம் வாங்கி நீங்களா இருக்கணும். அப்ப எப்படி தெரியும் உங்களுக்கு என்ன சம்பளத்துல எவ்வளவு பணம் நான் சாப்பாட்டுக்கு செலவழிக்கிறது எப்படி தெரியும் உங்களுக்கு? அன்லெஸ் இப்ப நீங்க வீட்டுல இருக்கும்போது இது இவ்வளவு, இந்த இதுக்கு இவ்வளவு பணம் செலவழிக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சாதான் யூ கேன் பிளான் யுவர் ஃபியூச்சர். தீஸ் ஆர், என்ன சொல்றது, இட்ஸ் a basic thing that you should know. சாப்பாடு இல்லாம இருக்க முடியாது, ரைட்? யூ ஹேவ் டு ஹேவ் an idea. ஸோ அட்லீஸ்ட் இனிமையாவது பே அட்டென்ஷன். கடைக்கு போய் அம்மாவுக்கு அண்டச்சி டூயிங் a குட் ஜாப், போற வழியில வாங்கி போய் ஹெல்ப் பண்றாங்க அம்மாவுக்கு. And I understand Janani is in hostel, she cannot be doing shopping, but at least வீட்டுக்கு லீவுக்கு போகும்போது you should do it. Okay, so back to உழவர் சந்தை. So எல்லாரும் we talked about a few things. அடுத்து என்ன கேக்குறேன்னா, இந்த உழவர் சந்தையில நம்ம அப்சர்வ் பண்ணது கொஞ்சம் விஷயம் okay, somebody tell me, மித்தவங்க சொல்ல போய் தான் எனக்கு இப்ப நான் ஒன்னு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஸ்டார்டிங்ல ஒருத்தவங்க சொன்னீங்க, உழவர் சந்தை ஆரம்பிக்கும் போது பிரைஸ் எல்லாம் பிக்ஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. அது எனக்கு முன்னாடி தெரியாது. நீங்க எல்லாம் சொல்ல போய் தான் எனக்கு இப்படி ஒன்று இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். அது மாதிரி ஐ வாண்ட் ஈச் ஒன் ஆஃப் யூ டு டெல் மீ, எனக்கு இதுக்கு முன்னாடி தெரியாது, இந்த கிளாஸ்ல மித்தவங்க ஷேர் பண்ண போய் தான் எனக்கு தெரியும் அப்படின்ற ஒரு விஷயம் ஒன்று சொல்லுங்க பார்க்கலாம். ஈச் ஒன் ஆஃப் யூ டெல் மீ சம்திங் தட் யூ லேர்ன்ட் ஃப்ரம் அதர்ஸ் டுடே. எஸ் பாஸ்கர். மேம், நீங்க ஸ்கூல் பசங்க வருவாங்கன்னு சொன்னீங்களா மேம்? ஆமா. அதே மாதிரி காலேஜ் பசங்க இது ப்ராஜெக்ட்ன்ற பேர்ல வருவாங்களா மேம்? அப்படியா? உழவர் சந்தைக்கு ப்ராஜெக்ட்ன்ற பேர்ல காலேஜ் பசங்க போவாங்களா? ஆமா மேம். ஓகே, எதுக்கு, என்ன மாதிரி ப்ராஜெக்ட் பண்ணுவாங்க உழவர் சந்தையில போய்? என்ன மாதிரி ப்ராஜெக்ட் பண்ணலாமாக இருக்கலாம்? Okay, anybody want to answer that question? உழவர் சந்தைக்கு காலேஜ் அடுத்து பேங்க்ல இருந்து இந்த காப்பீடு திட்டம் அப்படின்னு பேசுறது மேம். பேங்க்ல இருந்து வருவாங்களா? பேங்க்ல இருந்து இந்த காப்பீடு திட்டம், காப்பீடு திட்டம் என்ன, இன்சூரன்ஸ். ஓகே, அவங்களாம் வருவாங்களா? வருவாங்க மேம். அவங்க உழவர் சந்தையில இருந்து உட்கார்ந்துருப்பாங்களா? சரி, ஓகே, let's stop it there. இருக்கட்டும். I want to go back to this first இது. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் உழவர் சந்தையில போய் ப்ராஜெக்ட் பண்றதாக இருந்தால் என்ன மாதிரி ப்ராஜெக்ட் எல்லாம் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு? This is your think question. I want you to think and come up with an idea. இப்ப நீங்க ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட், you all are college students. உழவர் சந்தை பத்தி இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தோம். இப்ப நீங்க உழவர் சந்தை பேஸ்டா ஒரு ப்ராஜெக்ட் பண்ண இருந்தால், கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் இருக்கணும்ன்ற அவசியம் எல்லாம் கிடையாது. எனி ப்ராஜெக்ட், எனிதிங் யூ வாண்ட் டு டு வித் தட், என்னவாக இருக்கலாம்? ஐ வாண்ட் யூ டு திங்க் அண்ட் டெல் மீ. எஸ் கௌஷிகா. மேம், ஒருவேளை பாட்னி ஸ்டூடெண்ட்ஸ் போயிட்டு காயெல்லாம் எப்படி விளை வைக்கிறீங்க, அதுக்கு என்னென்ன ஃபர்டிலைசர்ஸ்லாம் யூஸ் பண்றீங்க, உரம் என்ன போடுறீங்க, அதுக்கு பூச்சிக்கொல்லி மருந்து எப்படிலாம் யூஸ் பண்றீங்க அப்படின்ட்டு கேட்குற மாதிரி இருக்கலாம். கரெக்ட். அது என்னென்ன செடிக்கு போடணும், அந்த அளவெல்லாம் கேட்டுக்கலாம். எந்த செடிக்கு போடணும்.
ஓகே 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 குட் ஒன். நிறைய பிகாஸ் இட்ஸ் உழவர் சந்தை, நிறைய காய்கறிகள் வர்ற இது இருக்கு. அதனால அந்த போய் உழவர்களை எல்லாம் பார்த்து யூ கேன் ஆஸ்க் கொஸ்டின்ஸ்ல எப்படி இந்த காய்கறி எல்லாம் எப்படி வந்தது, பூச்சிக்கொல்லி மருந்து போட்டீங்களா, என்ன விதை போட்டீங்க, அந்த கதையெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறது. ஒரு அக்ரி ஸ்டூடெண்ட்ஸ், நாட் நெசசரிலி பாட்னி ஸ்டூடெண்ட்ஸ், அக்ரிகல்ச்சர் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து they can do that. Okay, good answer. Others, I want you to think. This is the thinking part of the Think Smart class. Thinking. என்ன வேணா இருக்கலாம். It's something called out of the box. In fact, நான் வந்து when I was talking to somebody, I said, we have students and they all are learning things. அவங்க கேட்டாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன ஐடியா, புதுசா என்ன ஐடியா கொடுத்தாங்க, புதுசா ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்றதுக்கோ இல்ல ஒரு ப்ராஜெக்ட் பண்றதுக்கோ ஸ்டூடெண்ட்ஸ் என்ன ஐடியா கொடுத்தாங்கன்னு கேட்டாங்க என்கிட்ட. So I'm asking you, உங்க ஐடியா என்ன? உழவர் சந்தையில நீங்க எதனா பண்ற, உழவர் சந்தை சம்பந்தமா நீங்க எதனா ஒன்று பண்றதாக இருந்தால் என்ன பண்ணுவீங்க? We got one. அதாவது there's something called thinking aloud. நீங்க வந்து ஃபுல் டீட்டெயிலே எனக்கு சொல்லணுன்ற அவசியம் கிடையாது. உங்க மனசுல என்ன தோணுதோ சொல்லுங்க. others can discuss and we can make it a big idea. சரியா? it doesn't have to be ஒரு நீங்க வந்து ஐயோ இதெல்லாம் ஒரு ஐடியாவா அப்படி கூட யோசிக்க வேண்டாம். ஜஸ்ட் உங்க மனசுல என்ன தோணுதோ சொல்லுங்க. because this is what you will be doing in your group discussion. anything is good. there's nothing called wrong idea னே தப்பான ஆன்சர்னு ஒண்ணே கிடையாது. anything is good. yes Janani. மேம் லைக் இந்த மாதிரி அந்த ஐடி கார்ட்ஸ் இல்லாதவங்களும் வந்து விக்கிறாங்கன்னு சொல்லுங்க மேம். ஸோ அந்த மாதிரி பீப்புள் மேபி வந்து ரொம்ப காசு வச்சு விற்கலாம். சப்போஸ் அங்க புதுசா வரவங்களுக்கு தெரியாது இவங்க அதிகமா விற்கிறாங்கன்னு. ஸோ அதனால லைக் நார்மலா ஆஃபீஸ் எல்லாம் போகும்போது அந்த ஐடி கார்டு ஸ்கேன் பண்ணிட்டு போவாங்க மேம். அந்த மாதிரி ஏதாச்சும் சிஸ்டம் வைக்கலாம். ஓகே, வெரி குட். ஸோ பேசிக்கலி வர்றவங்களுக்கு யூ ஆர் மேக்கிங் ஷுவர், கடைக்கு இந்த கஸ்டமர்ஸ் வர்றாங்கல்ல அவங்களுக்கு ஒரு வழியா வந்து இது ஐடி கார்டு இருக்கிறவங்க இவங்கெல்லாம் ஐடி கார்டு இல்லாதவங்க, ஸோ பி கேர்ஃபுல் ஆர் சம்திங் லைக் தட், ஒரு அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ற மாதிரி சம்திங் அலாங் தோஸ் லைன்ஸ். எப்படி வந்து ஹவு டு யூ மேக் பீப்புள் அவேர் தட் ஐடி கார்டு இவங்கெல்லாம் ஐடி கார்டு இருக்கிறவங்க இவங்கெல்லாம் உழவர் சந்தைக்கு சம்மந்தம் இல்லாத ஆட்கள் அப்படின்றத சொல்றதுக்கு. Is that what you're saying? Yes ma'am. Okay, very good. Yeah, good idea. The customers will know யாரை நம்பி வாங்கலாம், யாரை நம்ப முடியாது சொல்லிட்டு. வேற மேம் இப்போ வந்து இந்த திருவள்ளூர்ல எங்க உழவர் சந்தை இருக்குன்னா தெரியாது மேம். அதனால உழவர் சந்தை வந்து எங்க இருக்கு, அதுல அப்புறம் என்னென்ன வெஜிடபிள்ஸ் என்னென்ன பிரைஸ்ல விற்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஆப் கிரியேட் பண்ணலாம். கரெக்ட். ஒரு ஆப் போட்டோம்னா அப்புறமா என்ன மாதிரி ஆட்கள்லாம் போனோம்னா ஓகே நான் இந்த ஏரியால இருக்கேன், பக்கத்துல என்ன உழவர் சந்தை இருக்குது, நான் அங்க போய் வாங்கலாம். ரைட்? எஸ், குட் ஒன். தட்ஸ் அ குட் ஒன். ஒரு ஆப் போடுறது. பிகாஸ் எல்லாரும் எப்போ டூரிஸ்ட் எல்லாம் வர்றாங்க, இல்லைன்னா பீப்புள் மூவ். எப்போ எங்க வீடு அருப்புக்கோட்டை, பட் நான் இன்னைக்கு வந்து நான் மதுரைக்கு போயிருக்கேன் ஃபார் வாட் எவர் ரீசன், பக்கத்துல எங்க உழவர் சந்தை இருக்கு, ஸோ போய் நான் போய் பார்க்கலாம். ஸோ இந்த ஆப் வில் டெல் மீ த ஒன்ஸ் தட் ஆர் லோக்கல். வெரி குட் ஐடியா. இன்ஃபேக்ட் தே டூ ஹேவ் ஒன் இந்த ஊர்ல there is something like that. சாண்டியாகோ, நான் இருக்கிற ஊர்ல வந்து if I go type farmers market, it will tell me பக்கத்துல என்ன இருக்கு, என்ன டைமிங்ல, எந்த டேல எந்த டைம்ல இருக்கும், யார் விற்கிறாங்க, அந்த இதெல்லாம் சொல்லும். இட்ஸ் வெரி குட் ஐடியா. வேற நீங்க அப்சர்வ் பண்ணதை வச்சு, சோஃபார் நீங்க அப்சர்வ் பண்ணதை வச்சு என்ன பண்ணலாம்? think. One more, just one more and then we'll move on and I'll make this as a homework. One more idea. இவ்வளவு பேசியிருக்கோம். எஸ் தனிஷா. மேம் இப்போ பீப்புள் வந்து எந்த மாதிரி பை பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்ட்டு மேம், பிராண்ட் லாயல்ட்டி ஆர் பட்ஜெட் ஆப்ஷன்ல திங்க் பண்றாங்களா அப்படின்ட்டு, குவாலிட்டி முக்கியமா இல்ல பட்ஜெட்டா அப்படின்ட்டு. ஓகே, கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. ஏன்னா உழவர் சந்தையில there's nothing called brand இல்லையா? That's the whole point of உழவர் சந்தை, ரைட்? மேம் ஆர்கானிக்கா இருக்கும்ல மேம் மார்க்கெட்ல இல்லாம.
ஆமா, ஆர்கானிக்ன்றது எஸ், உழவர் சந்தையில அது ஒரு அட்வான்டேஜ்னு நினைக்கிறேன் நானு. உழவர் சந்தையில மோஸ்ட்லி வர்றவங்க ஆர்கானிக்காக எடுத்துட்டு வரலாம். ஆர்கானிக் என்ன மீனிங்? ஆர்கானிக் ப்ரொடியூஸ்னா என்ன மீனிங்? யாருனாலும் ஆன்சர் பண்ணலாம். ஆர்கானிக் அப்படின்றதுக்கு என்ன மீனிங்? பெஸ்டிசைட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாம, பெஸ்டிசைட் அந்த மாதிரி யூஸ் பண்ணாம. எந்த மருந்தும் யூஸ் பண்ணாம. ஆமா, அந்த when you are growing the plant or whatever produce, இது எந்த மருந்தும் போடாம. ஃபெர்டிலைசர்ஸ் போடலாம், பட் நாட் நெசசரிலி கெமிக்கல்ஸ். பூச்சிக்கொல்லி மருந்துலாம் அடிக்கக்கூடாது. ஃபெர்டிலைசர்ஸ் நேச்சுரல் ஃபெர்டிலைசர்ஸ் போடணும். அந்த மாதிரி போட்டு எந்த கெமிக்கலும் இல்லாமல் வந்த வளர்த்த காய்கறிகள் தான் ஆர்கானிக் வெஜிடபிள்ஸ். ஓகே தனிஷா, பேக் டு யுவர் திங். அந்த மாதிரி ஆர்கானிக்யா இல்லையா? ஐ டோன்ட் நீங்க வேற என்ன சொன்னீங்க? பிராண்டு, அதுக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? பட்ஜெட் மேம். பட்ஜெட். ஓகே. என்ன மீனிங்? என்ன வாட் இஸ் யுவர், இன்னொரு ரிப்பீட் பண்ணுங்க. காஸ்ட் தான் மேம். Give me details. ஒரு வேர்ட் ஆன்சர் தான் சொல்லிட்டு இருக்கீங்க. ஜஸ்ட் டெல் மீ. இப்போ மார்க்கெட்ல ஒரு 50 ரூபீஸ்க்கு இருந்துச்சுன்னா 1 kg டொமேட்டோ, பட் இங்க வந்து ஒரு 45 இல்ல 40 இருக்கு. பட் அது வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா குவாலிட்டி முக்கியம், ஸோ அதே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்களா அப்படின்னு மேம். எதே வாங்கிக்கலாம்? எங்க வாங்கிக்கலாம்? சந்தையில மேம், உழவர் சந்தை. உழவர் சந்தையில 45 ரூபாய்க்கு தக்காளி விற்கிறாங்க. இப்போ நம்ம ஸ்டார்டிங் டைம்லேயே போனோம்னா நிறைய காஸ்ட்ல விற்பாங்க மேம். ஒரு 60, 65 அந்த மாதிரி விற்பாங்க. ஈவினிங் போறப்ப வந்து கொஞ்சம் 30, 35 அப்படி கொடுத்துருவாங்க மேம். கரெக்ட். அதனால என்ன சொல்ல வரீங்க? I'm still trying to understand ஒரு ப்ராஜெக்ட் ஐடியா வந்து எனக்கு இன்னும் புரியல. நீங்க சொல்ற ஃபேக்ட் எல்லாம் எனக்கு புரியுது. உழவர் சந்தையில காலையில போனா ஈவினிங் போனா வேற விலை இருக்கும். உழவர் சந்தையில ஆர்கானிக் இது இருக்கும். ஓகே, இதை வச்சுட்டு என்ன ப்ராஜெக்ட், என்ன சொல்லுங்க? காஸ்ட் கம்மியா இருக்குன்ட்டு வாங்க போறாங்களா இல்ல குவாலிட்டி நல்லா இருக்கும்ட்டு வாங்க போறாங்களா அப்படின்னு மேம். அப்படின்றத என்ன பண்ணணும்? வர சர்வேயா அனலைஸ் பண்ணலாம். ஓகே, சோ உங்க ஐடியா வந்து அங்க கடைக்கு வாங்க வர்றவங்க கிட்ட கேள்வி கேட்டு எதுக்காக வர்றீங்க அப்படின்னு பார்த்துட்டு தென் யூ ஐடென்டிஃபை. ஓகே, உழவர் சந்தைக்கு மோஸ்ட்லி போறவங்க எல்லாரும் சீப்பா இருக்குன்ற ரீசனுக்காகத்தான் போறாங்க அப்படின்னு கன்க்ளூட் பண்ணலாம். இல்ல நல்ல குவாலிட்டி இருக்கு அதுக்காகத்தான் போகலாம். அந்த சர்வே எடுக்கலாம்னு சொல்றீங்க. அந்த டேட்டா எடுத்து அதை அனலைஸ் பண்ணலாம்னு சொல்றீங்க. ஓகே, எஸ், யூ கேன் டூ தட். பேசிக்கலி யூ கேன் டூ சம் டேட்டா அனாலிசிஸ். எதுக்காக வர்றாங்க, ஈஸி, என்னென்ன ரீசன்லாம் இருக்கலாம்? சீப்பா இருக்குன்னு வரலாம். என்னென்ன ரீசன்ஸ்லாம் இருக்கலாம்? Anybody can answer. If somebody is going to buy from a உழவர் சந்தை, எந்த ரீசனுக்காண்டி அவங்க வரலாம், வந்து வாங்குறதாக இருக்கலாம்? இவங்க 2 சொல்லியிருக்காங்க. ஒண்ணு ஆர்கானிக், அது ஒரு ரீசன். சீப்பா இருக்குன்னு அவங்க நினைக்கலாம், அது இன்னொரு ரீசன். வேற என்னென்னலாம் ரீசனாக இருக்கலாம்? சரி ராஜி, நீங்க ஏன் சந்தைக்கு நீங்க ஏன் போறீங்க? எந்த ரீசன்காண்டி சந்தைக்கு போறீங்க? மேம் ரேட் கம்மியா இருக்குமா? அதான் சொன்னேன். அது சொன்னாங்க, விலை கம்மியா இருக்குன்றதுக்காக போகலாம். வேற என்னெல்லாம் ரீசன் இருக்கலாம்? மேம் அவங்க தெரிஞ்சவங்களா கூட இருக்கலாம் மேம். கரெக்ட், தெரிஞ்சவங்க அங்கதான் விற்கிறாங்க, அதனால நாங்க போய் அவங்க நல்லதா எனக்கு கொடுப்பாங்க, அதனால நான் வாங்குறேன், போலாம். வெரி குட். வேற அடுத்து பக்கத்துலயே இருக்கனால சரி போறது கொஞ்சம் ஈஸியா இருக்கும், போயிட்டு வரலாம். ஈஸியா இருக்கும். கன்வீனியன்ஸ் இஸ் a big reason, right? இது ஒண்ணுதான், இதுதான் இருக்குது எங்களுக்கு பக்கத்துல. வேற எங்கன்னா வேற வாங்குறதுதான் ரொம்ப தூரம் போகணுமா இருக்கும். நான் அதனால தான் போறேன் நான். வெரி குட் ரீசன். வேற எந்த ரீசன்காண்டி போறாங்க எல்லாரும்? நிறைய ரீசன் திங்க் பண்ணலாம். என்னது? ஃப்ரெஷ்ஷா இருக்கும்னு சொல்லி. ஃப்ரெஷ்ஷா இருக்கும், ப்ரொடியூஸ் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆர்கானிக்னு சொல்றது மாதிரி இட்ஸ் ஆல்சோ ஃப்ரெஷ்னு நினைக்கிறோம் நம்ம. ஓகே, வேற குறைஞ்ச விலைக்கு வாங்கலாம்.
பிரைஸ் முதல்ல சொல்லிட்டோம், நம்ம விலை வந்து கம்மியாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதனால வேற மேம் கீரை அந்த மாதிரி விஷயம் எல்லாம் வந்து குவான்டிட்டி நிறைய கொடுப்பாங்க மேம் கம்மி காசுக்கு. சோ அதனால கம்மி காசுக்கு நிறைய கொடுப்பாங்க, ஃப்ரெஷ்ஷாகவும் கொடுப்பாங்க. ஓகே, ஸோ அதான் முதல்ல சொல்லியிருக்காங்க, ஃப்ரெஷ் அண்ட் சீப். தட் கம்ஸ் தட். ஓகே, ஸோ கீரை இஸ் தி எக்ஸாம்பிள். ஓகே, வேற என்னென்ன ரீசன்ஸ்? யாராவது சஜஸ்ட் பண்ணிருப்பாங்க மேம், அந்த இடத்துல வந்து ப்ராடக்ட் காய்கறி வந்து நல்லா இருக்கு, ஃப்ரெஷ்ஷா இருக்குன்னு யாராவது சொல்லி அவங்க வந்து போலாம் மேம். அதனால ஓகே, somebody recommended, ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொன்னாங்க, அதனால போய் வாங்குறோம் நம்ம. ஓகே, வேற கொஞ்சம் அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்க் பண்ணி பாருங்க, வேற என்னவெல்லாம் ரீசனா இருக்கலாம்? கொஞ்சம் பேர் இங்க போனா ஓகே, we are supporting farmers. ஃபார்மர்ஸ்ல ரொம்ப பெரிய பணக்காரங்களாம் இருக்க மாட்டாங்க இல்லையா, மோஸ்ட் ஆஃப் த டைம். இங்க வந்து விற்கிறவங்க எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சம் என்ன வசதி கம்மியானவங்களாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு நம்ம சப்போர்ட்டும் பண்றோம். நம்ம போய் பெரிய கடையில போய் ரிலையன்ஸ் அந்த மாதிரி பெரிய கடையில போய் அவங்களுக்கு பணம் கொடுக்கறத விட இந்த மாதிரி நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு நம்ம அங்க அவங்கள சப்போர்ட் பண்ணலாம். விவசாயத்தை சப்போர்ட் பண்றதுக்காக நம்ம போய் விவசாயம் வாங்கணும். That's probably one reason. Yes, Mohammed. மேம் இப்போ நம்ம வந்து உழவு சந்தையில் வாங்குறதுனால அவங்க விற்கிறவங்களுக்கு வந்து கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும் மேம். இப்போ வந்து நம்ம சரி நம்ம வந்து எல்லாரும் வந்து வாங்குறாங்க, நம்ம கண்டினியூவாக ஃபார்மிங் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். இப்போ யாருமே போகாமல் ப்ரைவேட்டாக வாங்கினாங்கன்னா அவங்களுக்கு என்ன எது நமக்கு ஓடவே மாட்டேது, எதுக்கு ஃபார்மேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு. எஸ், ரைட். நம்ம போய் வாங்குறதுனால உழவர்கள் அவங்க விலை அவங்க whatever they are the ones producing the thing, அவங்களுக்கு நம்ம 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 நிலத்துல வந்து நம்மளே போய் விற்கிறோம், வந்து வாங்குறாங்க, ஏன்னா அந்த ஒரு சந்தோஷம் இருக்கும் அவங்களுக்கு. ஸோ தே டூ த ஹோல் டிரான்சாக்ஷன், அதனால வாங்கலாம். வேற பேரம் பேசலாம், ரைட்? உழவர் சந்தையில பேரம் பேசலாமா? எஸ் ஆர் நோ? உழவர் சந்தை போனவங்க ஆண்டுச்சு எஸ் மேம், பேரம் பேசலாம் மேம். பேசலாமா? பேசலாம் மேம். அது பெரிய கடைகளுக்கு எல்லாம் போன பேரெல்லாம் பேசிட்டு இருக்க முடியாது நம்ம. சோ எனக்கு பேரம் பேசுறது பிடிக்கும், அதனால நான் போறேன். ஓகே, சொல்லுங்க. இப்ப நம்ம அந்த கடைக்கு ஒரு கடைக்கு போறோம்னா நம்ம பட்ஜெட்டோட அந்த இடத்துல காய் கூட இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் கடையில நம்ம பட்ஜெட் ஏத்தாப்புல இருக்கும்போது கடையில வாங்கிக்கலாம் மேம். ஆமா, கொஞ்சம் கடையில இருக்கும்போதோ இல்லாட்டி ஒரு மார்க்கெட்ல போய் வாங்கும்போதோ அந்த மாதிரி வாங்க முடியாது. அங்க உழவர் சந்தை நிறைய கடை இருக்கிற வசி நமக்கு பட்ஜெட்டுக்கு ஏத்தாப்புல எந்த கடை இருக்கோ அந்த கடையில நமக்கு இது வாங்கிக்கலாம். கரெக்ட். ஸோ அது ஒரு ரீசன். நம்ம என்னதான் விலை கம்மி என்ன சொன்னாலும் என் பட்ஜெட்டுக்குள்ள இருக்கிறத நம்ம அங்கேயே போய் நான் டிசைட் பண்ணிக்கலாம். கரெக்ட், ஐ கேன் சேஞ்ச் தட். வேற there are many reasons. சூப்பர் மார்க்கெட்ஸ்ல பிளாஸ்டிக் பேக்ல தான் எல்லாமே கொடுப்பாங்க மேம், இங்க அது இருக்காது. சோ அது ஒரு நல்ல என்விரான்மென்ட்க்கு நல்ல என்விரான்மென்ட், அதனால நம்ம அதுக்கு போய் வாங்கிக்கலாம், அந்த ரிஸ்கனுக்காகவும் வாங்கிக்கலாம். வெரி குட். வேற என்ன ரீசன்? சூப்பர் மார்க்கெட்ஸ்ல போய் வாங்குறத விட இந்த மாதிரி சந்தையில போய் வாங்குறது வந்து அட்மாஸ்பியரே கொஞ்சம் நல்லா இருக்கும். நிறைய மக்கள் டிஃபரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பீப்புள பார்க்கலாம். கரெக்ட், எஸ், தட்ஸ் a good one. என்ன மாதிரி ஆட்களுக்கு ஐ லைக் டு see people. போய் நிறைய பேர் கதை ஒரு நல்ல ஒரு ஃபீலிங் ஒன்று இருக்கும். சூப்பர் மார்க்கெட்ல நம்ம போனோமா, யாரும் ஆட்கள் கூட பேச கூட தேவை கிடையாது, போனோமா வாங்கினோமா மேல். அது இங்க ஊர்ல எல்லாம் செல்ஃப் செக் அவுட் இருக்கு. I don't even have to talk to anybody. போனோமா வாங்கினோமா ஸ்கேன் பண்ணோமா வெளில போனோமா, ரைட்? வேற உழவர் சந்தையெல்லாம் போனோம்னா you have a lot of people, பேரம் பேசலாம், என்னென்ன இருக்குன்றத பார்க்கலாம். இட்ஸ் கிவ்ஸ் இட்ஸ் டிஃப்ரெண்ட் ஃபீலிங், ரைட்? அதுக்காக போறவங்களும் இருப்பாங்க. ஸோ இஃப் யூ கீப் ஆன் திங்கிங் யூ கேன் கம் அப் வித் டிஃப்ரெண்ட் ஐடியாஸ், டிஃப்ரெண்ட் ரீசன்ஸ். இந்த ஒரு உழவர் சந்தைன்ற ஒரு டாபிக்லயே நம்ம எவ்வளவு பேசியிருக்கோம். நம்ம ஐ ஸ்டில் ஹேவ் மோர் கொஸ்டின்ஸ், ரைட்? ஸோ ஐடியா, பிகாஸ் இட்ஸ் திங்க் ஸ்மார்ட் கிளாஸ், திங்கிங் கிளாஸ். என்ன சொல்ல வரோம்? ஒரு டாபிக் எடுத்தோம்னா, உழவர் சந்தைன்னு ஒரு டாபிக் எடுத்தோம்னா அதை டிஃப்ரெண்ட் ஆங்கிள் பார்க்கலாம் நம்ம. உழவர் சந்தைன்னா என்ன,
காலைல வருவாங்க, விற்பாங்க, போவாங்க, whatever, right? அது அப்புறமா யார் யார் இன்வால்வ்டு, கவர்மெண்ட் அபிஷியல்ஸ் இன்வால்வ்டு, விற்கிறவங்க இன்வால்வ்டு, வாங்குறவங்களையே எத்தனை டைப் ஆஃப் வாங்குறவங்க, காலேஜுக்கு போறவங்க, வீட்டுல ஹவுஸ் ஒய்ஃப்ஸ், அந்த மாதிரி விற்கிறவங்களையும், ஐடி இருந்து விற்கிறவங்க, பால் விற்கிறவங்க, பூ விற்கிறவங்க, ஐடி இல்லாமல் விற்கிறவங்க, அதுலயே நிறைய டைப். என்ன மாதிரி இடம், எந்தெந்த ஹவு ஃப்ரீக்வெண்ட்லி தே டூ, அந்த மாதிரி நிறைய ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கு. அதுல நம்ம என்ன பண்ணலாம்? எக்ஸாம்பிள் கொடுத்தீங்க, யூ கேன் டூ அன் அனாலிசிஸ், எதுக்காக வர்றாங்க அப்படின்ற ஒரு அனாலிசிஸ் பண்ணலாம். யூ கேன் டூ ப்ராஜெக்ட்ஸ் அவுட் ஆஃப் இட். ஸோ ஒரு டாபிக் எடுத்ததுல we talked about many different things. Couple more things if I want to add. எதுக்கு one of the things I want to add is, நீங்க வந்து கேள்வி கேட்கலாம் இதுலயே, எதுக்காக கவர்மெண்ட் அபிஷியல்ஸ் ஐடி கொடுக்குறாங்க, எதுக்காக விலையை வந்து ஸ்டார்டிங்லயே பிக்ஸ் பண்றாங்க, காலையிலேயே வந்து எல்லாரும் கத்திரிக்காய் வந்து 50 ரூபாய் அப்படி சொல்லிட்டு ஸ்டார்டிங்லயே பிக்ஸ் பண்றாங்க, ஏன் வந்து அது பண்றாங்க? So I want you to ask why questions. Why are they doing it? 2 எக்ஸாம்பிள் கொடுத்திருக்கேன். ஒரு எக்ஸாம்பிள் என்னது, why are they giving IDs? That is ஒரு why question. இன்னொரு why என்ன question, எதுக்காக விலையை காலையில பிக்ஸ் பண்றாங்க? So these are 2 why questions. I want you all to come up with ஒரு why question. எதுக்காக இதை பண்றாங்க அப்படின்ற question நீங்க கேட்கணும். எனக்கு என்ன கேட்கறேன்னு புரிஞ்சுதா? I want you all to come up with at least ஒரு why question. உங்களோட கொஸ்டினோட ஸ்டார்டிங் வந்து why ன்னு இருக்கணும். Why are they doing this? என்னோட கொஸ்டின் வந்து why are they giving IDs? I'm not asking for answer கேட்கல நான். I want you to ask a question. Everybody understood what I'm asking? புரிஞ்சுதா? Yes, ma'am. Yes. Anybody has a why question? Why? இவ்வளவு நேரம் டிஸ்கஸ் பண்ணதை வச்சு உங்களுக்கு வந்து என்ன தோணுச்சு? எந்த கொஸ்டின் வந்து why கொஸ்டினாக இருக்கலாம்? Anyone? Again, just throw some ideas. யாருக்கு எதுவும் தோணலையா இன்னும்? எஸ். ஒரு ஊர்ல வந்து வீக்கெண்ட்ஸ்ல மட்டும் வைக்கிறாங்க, ஒரு ஊர்ல டெய்லி வைக்கிறாங்க, அது ஏன் தெரியல. Yes, that is your why question. Yes. ஏன் வந்து some places only 1 day, some places 7 days. Why? That is the question. Again, I don't want the answer, but that's a question. Pay attention to the question because your homework is going to be to write answers for that. So adnala pay attention to the questions. Any other question? Yes. Andichi. Yes, ma'am. நீங்க சந்தைக்கு போகும்போது தோணி இருக்கா, எதுக்காக இப்படி பண்றாங்கன்னு சொல்லி தோணி இருக்கா? தோன்றது கிடையாது மேம். தோணுது இல்லையா? இப்ப யோசிச்சு பாருங்க, நல்லா யோசிச்சு பார்த்துட்டு யோசிச்சு பார்த்து சொல்லுங்க, எதுக்காக இந்த மாதிரி விற்கிறாங்க ஆர் வாட் எவர். நீங்க நேர்ல போயிருக்கீங்க சார், நேர்ல போனா நிறையவே கொஸ்டின்ஸ் கேட்க தேவை இருக்கும். யோசிச்சுட்டு சொல்றேன் மேம். யோசிங்க. ஓகே மேம். Anybody else? At least one person? Then we'll talk about the homework. One more question. மேம், மேக்ஸிமம் வந்து சண்டேல நான் இதுவரை அம்மா கூட போவேன். அப்பெல்லாம் வந்து படிக்காதவங்க, கிராமத்துல இருக்கவங்க, அது மாதிரிதான் வந்து சந்தைக்கு வந்து விற்பாங்க. படிச்சவங்களும் ஒரு சிலர் விவசாயம் பண்றாங்க. அவங்க எல்லாம் மேக்ஸிமம் சந்தைக்கு சாரி,
விற்க வர்றவங்களா வாங்க வர்றவங்களா? விற்க வர்றவங்க மேம். விற்க வர்றவங்க மோஸ்ட்லி படிக்காதவங்களாக இருக்கிறாங்க. சரி, ஓகே. அதே மாதிரி கொஞ்சம் ஏஜ்டான பீப்புள்ஸ் இது மாதிரி தான் பார்த்திருக்கேன் நான் பார்த்தவரை. அதே அப்படி அவங்க மட்டும் வர்றாங்க அப்படின்றது எனக்கு. வெரி குட் क्वेश्चन. எஸ். எதுக்காக வந்து விக்கிறவங்க மோஸ்ட்லி படிக்காதவங்க, மோஸ்ட்லி கொஞ்சம் ஓல்ட் பீப்புளா இருக்காங்க? ஏன்? குட் ஒன். சிபினா, you going to say something? ஷாப்ஸ் எல்லாம் ஏன் பெர்மனன்ட் பேசிஸ் இல்லைன்னா லாங் டேர்ம் பேசிஸ்ல ஏன் அலாட் பண்ணல அப்படின்னு ஒரு ஸ்லாட்ஸ் எல்லாமா? ஆமா, ஷாப்ஸ் எல்லாம் டெய்லி தான் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தேன். அதான் ஏன் டெய்லி அலாட் பண்றது அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒர்க் மாதிரி இல்லையா? கொஞ்சம் லாங் டேர்ம் பேசிஸ்லயாவது கொடுத்தாங்கன்னா ஒரு ஃபார்மர் அந்த இடத்துல விற்பாங்க. அது ஏன் பண்ணல அப்படி? ஏன் பண்ணல? வெரி குட் ஒன். ஓகே, புரிஞ்சுதா எல்லாருக்கும்? அவங்க என்ன சொல்றாங்க? சிபினா என்ன கேட்டாங்க? என்ன? தனிஷா, ரிப்பீட் த கொஸ்டின். ரிப்பீட் சிபினாஸ் கொஸ்டின். நோ மேம், எனக்கு புரியல மேம். புரியல. வேற யாரு? who can repeat the Sibina's question? எல்லாரும், I'm telling you, everybody should pay attention because you're going to write answers for that. Okay, Muhammad, Sibina என்ன question கேட்டாங்க? Let me wait. Yeah, please wait. Muhammad Gomati, what is Sibina's question? Yes ma'am. அவங்க சொன்னது எனக்கு கிளியரா புரியல மேம். கேக்கலையா? புரியலையா? ஓகே, Gomati, tell me at least one question. இது வரைக்கும் டிஸ்கஸ் பண்ணதுல tell me one question. ஏன் வந்து மார்னிங் ஒரு பிரைஸ், ஆஃப்டர்நூன் ஒரு பிரைஸ், டைம் போக போக பிரைஸை வந்து சேஞ்ச் பண்றாங்க? So that is your question. Yes right? ma'am. நான் என்ன கேக்குறேன், இது வரைக்கும் நம்ம டிஸ்கஸ் பண்ணதுல நீங்க ஒரு கொஸ்டின் ரிப்பீட் பண்ணுங்கன்னு சொன்னேன் நான். சிபினா சொன்னது புரியலன்னு சொல்லிட்டீங்க. வேற யாருன்னா சொன்னது சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. I want to make sure everybody is paying attention to the class. Have to go. என்ன சொன்னாங்க? ஏன் வந்து ஏன்? Come on. ஏன் வந்து ஒரு ஊர்ல வந்து ஒரு நாளும் இன்னொரு ஊர்ல வந்து நிறைய நாள் வந்து ஓபன் பண்றாங்கன்னு ஒருத்தவங்க क्वेश्चन கேட்டாங்க. Correct. Okay. So okay, Kaushika, repeat Sibina's question. மேம், இப்போ வந்து ஷாப் வந்து ஏன் லாங் டைம் கொடுக்காம ஷார்ட் டைமா கொடுக்குறாங்க அப்படின்ட்டு கேட்டாங்க. ஷாப் அலோகேஷன், எந்த இடத்துல ஷாப் வைக்கலாம் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஃபார்மரும் வரும்போதும் டெய்லி வந்து they have a different one. அலோகேட் பண்றது, இந்த இடத்துல இவங்க உட்காரலாம்னு சொல்றது டெய்லி வந்து சேஞ்ச் பண்றாங்க. ஏன் வந்து முதல்ல லாங் டேர்மா இந்த ஃபார்மருக்கு இதுதான் இடம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் கொடுக்காம ஏன் டெய்லி மாத்துறாங்க? தட் இஸ் சிபினாஸ் கொஸ்டின். ஓகே, வெரி குட் கொஸ்டின். Now for our next class Thursday when we meet, homework is, நாளைக்கு லீவ் வேற, homework is என்னென்ன கேள்வி கேட்டமோ அதுக்கு நீங்க why do you think it happens? இப்ப இவங்க சிபினா கேட்ட கேள்வி எதுக்காக அவங்க வந்து ஒரு நாளைக்கு ஒரு கொடுக்குறாங்க, அதுக்கு நீங்க ஏன் உங்களோட ஆன்சர் என்ன? I want you to write the answer for all the questions. என்னென்ன கொஸ்டின் கேட்டாங்களோ அந்தந்த கொஸ்டினுக்கு எல்லாருக்கும் ஒரு 4-5 கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணோம். ஃபர்ஸ்ட் இது வந்து I want maybe Tanisha, are you here? Tanisha இருக்கீங்களா இல்லையா? ஓகே, தனிஷா இல்லைன்னா லெட் டேக் ராஜி. இருக்கீங்களா ராஜி? எஸ். உங்களோட ஃபர்ஸ்ட் என்னன்னா டிஸ்கார்ட்ல இப்ப போய் 4-5 கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணோம். அந்த கொஸ்டின் எல்லாத்தையும் டிஸ்கார்ட்ல போடணும். போடுங்களா? ஓகே. ராஜியோட டாஸ்க் இந்த ஒய் கொஸ்டின் எத்தனை கேட்டீங்களோ 5-6 கொஸ்டின் இருக்கு. அத்தனை கொஸ்டின் டிஸ்கார்ட்ல இப்ப போய் எழுதணும். ஓகே ஓகே மேம். எஸ். ஓகே, ராஜி எழுதி முடிச்ச பிறகு if something is missing
I want others to add to it. Raj, let's say discuss 6 questions. ராஜி 4 தான் போட்டிருக்காங்க, மித்தம் இருந்தா வேற யாராவது பார்த்துட்டு I want them to go fill it in. ராஜி, yeah, mic off பண்ணுங்க. Okay, understood? Raji is going to write the first இது என்னென்ன question ராஜி எழுத போறாங்க. ராஜி எழுதின மிச்சத்தை வந்து somebody else has to go do it. The homework is for Thursday when you come, எல்லா கொஸ்டினுக்கும் அட்லீஸ்ட் ஒரு ஆன்சர் இருக்கணும். இந்த ரீசன்னால தான் இது இப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஐடியா என்னவோ அதை எழுதணும். எழுதி வச்சு we'll discuss it on Thursday. Got it? Please do the attendance right now. பட் எல்லாருக்கும் ஹோம்ஒர்க் என்னன்னு புரிஞ்சுதா? புரிஞ்சுதா? let's see. Mohammed. Yes, Mohammed. Yes ma'am, புரிஞ்சுதா? Okay, so everybody has to do that. That is the homework. This is your thinking part of it. எப்படி வந்து ஒரு ப்ராப்ளம், ஒரு why question கேட்டா how do you think what could be the answers? This has nothing to do with programming, nothing to do with anything. It's all about your thinking. That is the homework, and I'll see you all on Thursday. Okay, all right. Stopping the recording. Any questions?